ஜோதி அம்மா அவர்களை 1940ல கௌரவ நீதிபதியா நியமிச்சிருக்கிறாரு. 1950ல சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த பி.எஸ். குமாரசாமி ராஜா ஜோதி அம்மாள் அவர்களை மாநில சமூக நல வாரியத்தினுடைய துணைத் தலைவரா பொறுப்பேற்க செய்திருக்கிறாரு. ஜோதி அம்மாள் அரசின் எல்லா தளத்திலும் பெண்களினுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. பெண்கள் முன்னேற்றத்துல ரொம்ப கவனம் செலுத்தி இருக்காங்க. ஆண்களுக்கு இருக்கிறதுக்கு போலவே பெண்களுக்கான நிலம், தொழில்னு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னா, அந்த நேரத்துல பெண்களுக்கான உரிமைகளை பேசுறதுங்கிறது ரொம்ப சொப்பமா இருந்தது. அதை நோக்கி இவங்க வேலை பார்த்திருக்காங்க. அதுவரை பெண்கள் விஷயத்துல மேலோட்டமான திட்டங்களை கொண்ட சமூக நல வாரியம் இவங்களோட முயற்சிகளுக்கு பிறகு பெண்களுக்காக சில அடிப்படையான மாற்றங்களை ஏற்படுகிற வகையில திருத்தி அமைச்சிருக்காங்க. 1950ல மாகாண கல்வி அமைச்சர் மகாதேவ மேனன் பரிந்துரையின் பேர்ல சென்னை பல்கலை செனட் உறுப்பினராகவும் ஜோதி அம்மா இருந்திருக்காங்க. அவங்களோட பதவி காலத்துல பெண்கள் தலித் மக்களினுடைய கல்வி வளர்ச்சியில ரொம்ப அதிக கவனம் செலுத்தி களமாடி இருக்கிறாங்க. பெண்கள் தலித் மக்களின் சேர்க்கை விகிதம் ஒவ்வொரு கல்வியாண்டிலும் அதிகமா ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க கடுமையா உழைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து 1952ல ஜோதி அம்மாவோட கணவர் பி.வி.எஸ். வெங்கடாச்சலம் அவர்கள் சென்னையின் முதல் குடிமகனான ஷெரீஃபா அன்றைய முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியால நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பதவியை பி.வி.எஸ். வெங்கடாச்சலத்திற்கு முன்னாடியும் அவருக்கு பின்னாடியும் ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து அந்த பிரதிநிதிகள் இருந்து யாரும் வரலங்கிறதா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.